வணக்கம் அன்பு ஆன்மீக நண்பர்களே. இன்றைய இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஒரு மிக ஆழமான ரகசியத்தை வெளிப்படுத்தப் போகிறேன். இந்த ரகசியம் சாதாரணமான ஒன்று அல்ல. உங்கள் வாழ்க்கையில் வறுமையையும் துன்பத்தையும் நீக்கி செழிப்பும் சாந்தியும் நிரம்பச் செய்யக்கூடிய அதிசய சக்தி கொண்டது. நம் சனாதன தர்மத்தில் மறைந்திருக்கும் இந்த ரகசியத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டு செயல்படுத்தினால் லட்சுமி தேவியின் அருள் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக நிலைத்திருக்கும். ஆகவே இந்த வீடியோவை கடைசி வரை கவனமாக பாருங்கள். ஏனெனில் நீங்கள் அறியப் போகும் விஷயம் உங்கள் வாழ்வை முழுமையாக மாற்றக்கூடிய ஒன்று. உங்களுக்கு தெரியுமா, நமது சாஸ்திரங்களிலும் சனாதன தர்மத்திலும் சில ஆழமான ரகசியங்கள் மறைந்து கிடக்கின்றன. அவை தலைமுறையாக நம்மை சரியாக வந்தடையவில்லை. சில விஷயங்களை சரியான நேரத்தில் சரியான முறையில் தெரிந்து கொண்டால் அவை நம் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி உடையவை. இன்று நான் உங்களுடன் பகிரப்போகும் ரகசியம் உங்கள் வாழ்க்கையில் வறுமையையும் தரித்திரத்தையும் நிரந்தரமாக நீக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த உண்மை. இது ஒரு விதவை பெண்ணுடன் தொடர்புடையது. சமூகம் பெரும்பாலும் விதவையை பரிதாபத்துடன் அல்லது அலட்சியமாக பார்க்கிறது. ஆனால் நம் முன்னோர்கள், ரிஷிகள் அவளிடம் மறைந்திருக்கும் ஒரு அற்புதமான சக்தியை உணர்ந்திருந்தனர். ஒரு விதவை பெண் தன் கணவனை இழந்த பின் சாதாரண மனிதர்களை விட ஆன்மீக ரீதியாக மிகவும் வலிமையானவளாக மாறுகிறாள். அவள் அனுபவிக்கும் துக்கமும் தியாகமும் மௌனமும் அவளை ஒரு நடமாடும் தபஸ்வியாக மாற்றுகின்றன. நண்பர்களே, இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்பும் இந்த கதையை கேட்பதற்கு முன்பும் ஒரு சிறிய வேண்டுகோள் என்னவென்றால், அனைவரும் உங்கள் மனதிற்கு பிடித்த கடவுளின் பெயரைச் சொல்லி வீடியோவை லைக் செய்யுங்கள். கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வாழ்க வளமுடன் என்று டைப் செய்யுங்கள். அதனால் உங்களை நேசிக்கும் அனைத்து கடவுளின் அருளும் ஆசீர்வாதமும் அமைதியும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பொங்கி பெருகும். பணம் பற்றி நாம் பெரும்பாலும் தங்கம், வெள்ளி, வைரம், யாகங்கள், விலையுயர்ந்த தானங்கள் போன்றவற்றையே நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் கடவுளுக்கு ஆசை இருப்பது உணர்வின் மீது, ஆடம்பரத்தின் மீது அல்ல. ஒரு விதவை பெண்ணிடம் இருந்து நாம் கேட்க வேண்டியது பணமோ பொருளோ அல்ல, அவளுடைய துக்கத்தில் ஒரு சிறிய பகுதியே. இது வியப்பாக தோன்றலாம், ஆனால் இதுவே அந்த ஆழமான கர்ம ரகசியம். ஒரு விதவை அனுபவிக்கும் துயரம் அவளது பல பிறவிகளின் கர்மங்களை சாம்பலாக்குகிறது. அவளது கண்ணீரும் பிரார்த்தனைகளும் ஆசீர்வாதங்களும் மிகுந்த சக்தி கொண்டவை. நாம் அவளிடம் மனதார கருணையுடன், உமது துக்கத்தில் ஒரு சிறிய பகுதியை எனக்கு கொடு, உமது சுமை கொஞ்சம் குறையட்டும் என்று பிரார்த்தித்தால் நம் அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கத் தொடங்கும். இது உண்மையில் துக்கத்தை கேட்பது அல்ல, பரமாத்மாவுக்கு நாம் கருணையுடன் ஒரு செய்தி அனுப்புகிறோம். யாருடைய துயரத்தையும் பகிர்ந்து கொள்ளும் மனநிலை லட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்த குணமாகும். வறுமை என்பது பணமின்மையல்ல, அது சுயநலம், பேராசை, குறுகிய எண்ணங்களின் விளைவு. ஆனால் யாருடைய துக்கத்தில் பங்கெடுக்க தயாரானால் நான் என்ற சுருங்கிய மனப்பான்மையிலிருந்து நாம் என்ற விரிவான உணர்வுக்கு செல்லுகிறோம். இதுவே செழிப்பின் உண்மையான வடிவம். ரகசியமாக ஒரு விதவைக்கு உதவி செய்வது, அது பணமாக இருக்கட்டும், படிப்பு செலவாக இருக்கட்டும், உணவு, ஆடை அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் அவளுக்கு தெரியாமல் செய்ய வேண்டும். இந்த ரகசிய தானம் பெரிய யாகங்கள் மற்றும் தானங்களை விட புண்ணியமானது. உதவியுடன் பிரார்த்தனை செய்யும் போது அவளது துயரத்தில் பங்கு கேட்டு அதை உன் அதிர்ஷ்டமாக ஏற்றுக்கொள்கிறாய். நீ சுயநலம் இல்லாமல் கருணையுடன் செய்யும் இந்த செயல் உன் கர்மங்களை சுத்திகரித்து பல பிறவிகளின் பாவங்களை கூட அகற்றிவிடும். இது மந்திரமோ மாயத்தடியோ அல்ல. இன்று செய்து நாளை கோடீஸ்வரன் ஆவது போன்றது இல்லை. கர்ம சித்தாந்தம் படி உன் மனம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறதோ பலனும் அதே அளவில் விரைவாகவும் வலிமையாகவும் வரும். நீ தொடர்ந்து இந்த ரகசிய உதவியை உன் பழக்கமாக ஆக்கிக் கொண்டால்
உன் வாழ்க்கையில் தடைகள் நீங்கி வேலைகள் சுலபமாக முடிந்து புதிய வழிகள் திறந்து செழிப்பு தானாக வந்து சேரும். இதுவே நம் சனாதன தர்மத்தில் மறைந்திருக்கும் மிக ஆழமான இரகசியமான ஞானம். அடுத்த முறை ஒரு விதவை பெண்ணை கண்டால் அவளை பரிதாபமாக அல்ல, ஆன்மீக சக்திகளின் களஞ்சியமாக மரியாதையுடன் பார். உன் இதயத்தில் உண்மையான கருணை தோன்றினால் இரகசியமாக அவளுக்கு உதவி செய்து அவளது துக்கத்தில் ஒரு அணுவாக பங்கு கொள். அந்த ஒரு அணு உன் வாழ்க்கையில் வறுமை என்ற மலையை நிரந்தரமாக அகற்றி உன் வாழ்க்கையை செழிப்பும் சாந்தியும் நிறைந்ததாக மாற்றும். அந்த தகவலின் சாராம்சம் என்னவென்றால், ஒரு விதவை பெண் தனது கணவரை இழந்ததன் மூலம் வாழ்க்கையில் பெரும் துயரத்தை அனுபவிக்கிறாள். இந்த துயரம் அவளது முற்பிறவி கர்மங்களின் விளைவுகளை அழித்து அவளை ஆன்மீக ரீதியாக மிகவும் தூய்மையானவளாகவும் சக்தி வாய்ந்தவளாகவும் மாற்றுகிறது. எனவே அந்த பெண்ணின் திக்கத்தில் ஒரு சிறிய பங்கை நீங்கள் மனதார கேட்டால் அது ஒரு சிறந்த கர்ம யாகம், கார்மிக் சாக்ரிஃபைஸ் ஆக கருதப்படுகிறது. இது ஒரு வகையான தன்னலமற்ற கருணை செயல் ஆகும். இந்த செயலானது செல்வத்தடையை ஏற்படுத்தும் உங்களின் கெட்ட கர்மங்களை நீக்கி லட்சுமி தேவியின் அருளை பெற்று தரும் என்று அந்த தகவல் கூறுகிறது. இது ஒரு மாயாஜால வழிமுறை அல்ல, மாறாக கர்ம சித்தாந்தம், கர்மா பிலாசபி மற்றும் புண்ணிய கணக்கு, மெரிட் அக்கவுண்ட் என்ற இந்து மத கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டது என்று விளக்கம் அளிக்கிறது. இந்த செயலை செய்ய முதலில் உங்கள் மனதில் அந்த பெண்ணிடம் உண்மையான கருணையும் மரியாதையும் இருக்க வேண்டும். அதை ஒரு பணக்காரனாக மாறுவதற்கான வழியாக நினைக்கக்கூடாது. 1. உண்மையிலேயே கஷ்டத்தில் இருக்கும் ஒரு விதவை பெண்ணை கண்டறியுங்கள். 2. அந்த பெண்ணுக்கு தெரியாமல் இரகசியமாக உதவி செய்யுங்கள். உணவு, பணம், ஆடைகள் என எதுவாக இருந்தாலும் அதை யாருக்கும் தெரியாமல் கொடுங்கள். 3. உதவி செய்யும் போது உங்கள் மனதில் அந்த பெண்ணை பார்த்து, அம்மா, உங்களின் துக்கத்தின் ஒரு சிறு பங்கை எனக்கு கொடுங்கள். உங்களின் சுமையை குறைக்க நான் ஒரு பங்குதாரனாக இருக்க விரும்புகிறேன் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த செயல் முற்றிலும் இரகசியமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு தெரிந்தால் அதன் புண்ணியம் குறைந்துவிடும் என்று அந்த தகவல் எச்சரிக்கிறது. இந்த செயல் மூலம் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு தானாகவே வரும் என்று கூறுகிறது. அன்பான நண்பர்களே, இன்று நான் உங்களுடன் பகிர்ந்த இந்த இரகசியம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளியாக அமையட்டும். கருணையுடன், சுயநலமின்றி பிறருக்கு உதவுவதன் மூலம் உங்கள் கர்மங்கள் சுத்திகரிக்கப்படும், உங்கள் வாழ்வில் செழிப்பு தானாக வந்து சேரும். இது சாதாரண மாயையோ உபாயமோ அல்ல, சனாதன தர்மத்தின் ஆழமான ஞானம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற ஆன்மீக இரகசியங்களை தொடர்ந்து அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐ அழுத்த மறக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கை எப்போதும் சுகம், சாந்தி, செழிப்புடன் மலரட்டும். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமச்சிவாய.